ஸ்டாலினை சந்தித்தார் விஜயின் மகன். அதாவது நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் மகன் ஜோசன் சஞ்சய் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறார். அவரது பெயரின் இன்ஷியலை மாற்றி இருக்கிறார் என்ற தகவல்கள் பரவி வரும் நிலையில் தற்போது அவர் பிரபல பாடகர் உடன் சந்தித்து எடுத்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றனர். சினிமா இயக்கம் குறித்து வெளிநாட்டில் படுத்துவிட்டு வந்த ஜேசன் சஞ்சய் தற்போது தனது முதல் திரைப்படத்தை இயக்கி வருகிறார். சிக்மா என பெயரிடப்பட்டுள்ள அந்த படத்தின் நடிகர் சுதீப் கதாநாயகனாக நடிக்கிறார். முதல் படமே என்பதால் அந்த படத்திற்கும் ஜேசன் சஞ்சய்க்கும் சினிமா ரசிகர்களுக்கிடையே அதிக எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. இதற்கிடையில் சமீபத்தில் ஜேசன் சஞ்சய் தனது பெயரின் முதல் எழுத்தை மாற்றியிருக்கிறார் என்ற பேச்சும் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா குடும்பநல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதனைத் தொடர்ந்து பலவிதமான யூகங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவின. அந்த சூழ்நிலையில் ஜேசன் சஞ்சய் தனது தந்தையின் பெயரின் தொடக்க எழுத்தை பயன்படுத்தாமல் தனது தாயின் பெயரின் முதல் எழுத்தை பயன்படுத்துகிறார் என்ற தகவலும் பரவி வருகிறது. இந்த நிலையில் தற்போது ஜேசன் சஞ்சய் பிரபல நாட்டுப்புற பாடகர் அந்தோணி தாசனை சந்தித்துள்ளார். அந்த சந்திப்பின் போது எடுத்த புகைப்படங்களை அந்தோணி தாஸ் தனது சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த புகைப்படங்களில் இருவரும் சிரித்தபடி பேசிக்கொண்டிருக்கும் தருணங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதே நேரத்தில் தேர்தல் அரசியல் குறித்து விஜய் யாருடன் கூட்டணி வைப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் அவருடைய மகன் பாடகர் அந்தோணி தாசனுடன் கூட்டணி வைத்திருக்கிறாரே என்று சிலர் நகைச்சுவையாக கருத்து பதிவிட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் ஜேசன் சஞ்சய் எப்போதும் எளிமையாக பழகும் குணம் கொண்டவர் என்றும் பலரும் பாராட்டி வருகின்றனர். சினிமா குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தனது தந்தையின் புகழை பயன்படுத்தாமல் தனக்கென ஒரு பாதையை அமைத்து கொள்ள முயற்சி செய்து வருகிறார் ஜேசன் சஞ்சய். இப்போது அவர் இயக்கும் சிக்மா படம் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்ப்புடன் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். அதே நேரத்தில் பாடகர் அந்தோணி தாசனுடன் அவர் சந்தித்த புகைப்படங்களும் தற்போது இணையத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நடிகர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா இடையிலான உறவு குறித்து கோலிவுட்டில் பெரும் விவாதம் நடந்து வருகிறது. தமிழ் சினிமாவில் உச்ச நடிகர்களில் ஒருவராக வலம் வந்த விஜய் கடந்த 2024ஆம் ஆண்டு தாவேகா என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். அவரின் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களமிறங்க உள்ளது. இந்த நிலையில் தமிழக தேர்தலுக்கு சற்று முன்பு விஜயின் மனைவி விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த விவாகரத்து மனுவில் விஜய் மற்றொரு நடிகையுடன் நெருக்கமாக பழகுவதால் அவரிடமிருந்து விவாகரத்து பெற விரும்புவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் விவாகரத்து வழக்கு முடிந்து வேறு வீட்டிற்கு செல்லும் வரை நீலாங்கரை இல்லத்தில் வசிக்க விஜய் அனுமதிக்க வேண்டும் என்றும் தனக்கும் பிள்ளைகளுக்கும் நியாயமான ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் எனவும் புதிய மனு ஒன்றையும் சங்கீதா தாக்கல் செய்திருந்தார். விஜயும் த்ரிஷாவும் கடந்த சில ஆண்டுகளாக டேட்டிங்கில் இருப்பதாக அரசல் புரசலாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் சங்கீதாவின் இந்த குற்றச்சாட்டு மூலம் அந்த நடிகை த்ரிஷா என்பது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் விஜயும் த்ரிஷாவும் ஒரே நிற ஆடையில் ஒன்றாக கல்பாத்தி அகோரம் மகன் திருமணத்திற்கு நேற்று முன்தினம் வந்தார். மேடைக்கு ஒன்றாக சென்று மணமக்களை வாழ்த்துவிட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துவிட்டு ஒன்றாகவே புறப்பட்டனர். இந்த சம்பவம் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. விஜய் என்ன செய்தாலும் அவருக்கு சப்போர்ட் செய்து வந்த விஜயின் ரசிகர்கள் இந்த விஷயத்தில் விஜயை விமர்சித்து வருகின்றனர். விஜயின் கட்சி தொண்டர்களோ கட்சியை விட்டு விலகுவதாக சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இந்த சூழலில் விஜய் மற்றும் த்ரிஷா இடையிலான காதல் மற்றும் திருமணம் குறித்த யூகங்களால் இணையமும் சமூக ஊடகங்களும் பரபரப்பாக உள்ளன. இதற்கு த்ரிஷாவின் தாயார் அளித்த பதில் அந்த யூகங்களுக்கு மேலும் வலுப்படுத்தியுள்ளது. விஜய் மற்றும் த்ரிஷா கடைசியாக லியோ திரைப்படத்தில் இணைந்து நடித்தனர். இந்த படத்திற்கு பிறகு அவர்களின் நெருக்கம் இன்னும் அதிகரித்துள்ளதாக சமூக வலைத்தளங்களில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர். ஒன்றாக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதும் த்ரிஷா பலமுறை அரசியலில் நுழைய ஆர்வம் காட்டுவதும் அவர்களின் உறவு குறித்து சந்தேகங்களை எழுப்பியுள்ளன.
அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இந்த ஜோடி காதலித்து வருவதாக காணப்படுகிறது. விஜய் மற்றும் த்ரிஷாவின் திருமணம் தொடர்பான எதிர்பாராத வீடியோக்களும் புகைப்படங்களும் வைரலாகி வருகின்றனர். ஒரு ரசிகர் அவர்கள் இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவித்து ஒரு ரீலை உருவாக்கியுள்ளார். அதில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த ஜோடி தங்கள் உறவை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் இந்த ரீலுக்கு த்ரிஷாவின் தாய் உமா கிருஷ்ணன் லைக் செய்திருப்பது அங்கு ஒரு விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்த ஒரு எதிர்வினையின் மூலம் அவர்களின் திருமணத்திற்கு மறைமுகமாக பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஸ்கிரீன்ஷாட்டுகள் வைரலாகி வருகின்றனர். விஜய் மனைவியின் விவாகரத்து மனு தமிழக அரசியலில் ஒரு சூடான விவாத பொருளாக மாறியுள்ள நிலையில் விஜய் சமீபத்தில் நடந்த தாவேகா நிகழ்ச்சியில் இது குறித்து முதன்முறையாக பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய விஜய் தனது விவாகரத்து குறித்தும் பேசினார். அப்போது சமீபத்தில் சில பிரச்சனைகளில் நீங்கள் போராடி ஹேட் ஆவதை நான் பார்க்கிறேன். அதை பார்த்து எனக்கு ஹார்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். நானும் நீங்களும் சேர்ந்து மக்கள் பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். அவ்வளவு எல்லாம் ஹார்ட் ஆகாதீங்க. அதெல்லாம் ஒர்த் இல்லை. நம்பிக்கையோடு இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் லண்டனில் படித்து கொண்டிருக்கும் விஜய் மகள் திவ்யா சாஷா பட்டம் பெற்றுள்ளார். திவ்யா சாஷா லண்டனில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற்றுள்ளார். இந்த மகிழ்ச்சியான தருணம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் இது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முக்கியமான விழாவில் நடிகர் விஜய் கலந்து கொள்ளாதது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. தகவல்களின்படி அவர் தனது புதிய படப்பிடிப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அரசியல் தொடர்பான பணிகளும் காரணமாக இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தந்தை இல்லாத குறையை நிரப்பும் வகையில் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இந்த விழாவில் கலந்து கொண்டார். பட்டமளிப்பு உடையில் இருந்த தங்கையை அவர் அன்புடன் அரவணைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அண்ணன் தங்கையின் பாசமான தருணத்தை ரசித்த ரசிகர்கள் அவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். சில நாட்களாகவே விஜயின் மகன் மன வருத்தத்தில் இருந்ததாக தெரிகிறது. இதனால் திடீரென முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி விஜயை அதிர்ச்சியடை வைத்துள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தன் தங்கையின் பட்டமளிப்பு விழாவிற்கூட தன் தந்தையால் வர முடியவில்லையே என்ற காரணங்களால் எப்படி இருந்தாலும் தந்தையும் மகனும் ஒன்று சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.